வாங்க வாங்க மாப்பிள்ள சாமி, எங்க மாலை போட்டிருக்கீங்க? எந்த கோயிலுக்கு? மாமா சாமி, பங்குனி உத்திர திருவிழாவுக்கு முருகப்பெருமானுக்கு மாலை போட்டிருக்கேன் மாமா. சந்தோஷம் மாப்பிள்ள, சந்தோஷம் மாப்பிள்ள. மாப்பிள்ளைக்கு பங்குனி உத்திர வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள முருகனுக்கு மாலை போட்டிருக்கீங்க, பங்குனி உத்திரத்துக்கு மாமா வாழ்த்து சொல்றேன் தலையாட்டுறீங்க. அப்புறம் எதுக்கு தான் மாப்பிள்ள வாழ்த்து சொல்லுவீங்க? இதுக்கு சொல்லாட்டி நான் வாழ்த்துக்கள் சொல்லணும்னா சொல்லவா மாமா? சொல்லுங்க மாப்பிள்ள. எந்த மலையாள சம்சாரிக்கிற மக்கள் திரு ஓணம் சுபேஷங்களும் சுபிசேஷங்கள் மாப்பிள்ள, சுபிசேஷங்கள் கேரள மக்களுக்கு. அப்புறம் தெலுங்கு மாట్లాடுற மக்களுக்கு உகாதி விஷஸ். உகாதி விசேஷம் மாப்பிள்ள, தெலுங்கு மக்களுக்கு விசேஷம் மாப்பிள்ள. வேற இந்த கன்னட மக்களுக்கு அந்தரிக தசரா உகாதி கன்னட மக்களுக்கு விசேஷம் மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள நீங்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 3 மக்களுக்கு வாழ்த்து சொன்னீங்க, மாமாவும் சேர்ந்து வாழ்த்து சொன்னேன். தமிழக மக்களுக்கு மாமா வாழ்த்து சொல்லட்டுங்களா? தமிழக மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு மாலை போட்டுட்டு தமிழ் புத்தாண்டு கூட வாழ்த்து சொல்லலன்னா அப்புறம் என்ன, யாருக்குதான் மாப்பிள்ள வாழ்த்து சொல்லுவீங்க நீங்க? நான் சிம்பிளா ஒரே வாழ்த்தா சொல்லிடுவா மாமா. ஒரே வாழ்த்தா? அது எப்படி மாப்பிள்ள? அனைவருக்கும் விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. தமிழ் கடவுள் முருகன் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. தமிழர்களையும் காப்பாத்தட்டும், தமிழ்நாட்டையும் காப்பாத்தட்டும்.